இந்த ரெண்டுத்தையுமே படத்தில் ப்ராப்பராக காட்டல. அதான் படத்தோட பிரச்சனையே. அதே மாதிரி படத்தில் சுவாரஸ்யமான சீன்ஸ் அப்படின்னு ஒன்று கூட கிடையாது. படம் பயங்கர லேக், ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு நமக்கு. கொஞ்சம் உங்களுக்கு கடியாக தான் போகும், ரொம்ப பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். இல்லைனா உங்கள் பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த மாரீசன். அதாவது ஃபகத் ஃபாசிலோட ஒரு பெரிய ஃபேன், அதனால தான் அந்த படம் வந்து உள்ளே போய் பார்த்தேன். உண்மையிலேயே படம் ஆரம்பத்தில் ரொம்ப ஒரு நல்ல ஸ்டோரி லைன் தான் ஆரம்பிச்சுது. ஒரு நல்ல ஒரு கான்செப்டோட அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக தான் போச்சு, லேகாக போச்சு. என்னடா இப்படியே தான் போகுமா படம், தெரியாமல் மாட்டிக்கிட்டோமோன்னு நினைக்கும் போது இன்டர்வல் பிளாக்ல ஒரு ட்விஸ்டோட ஒன்று வச்சாங்க. இந்த மாதிரி நீ மாட்டலடா, அதாவது வடிவேல் ஓன்ட்ட மாட்டல, நீ தான்டா வடிவேல்ட்ட மாட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. அது மெயினாக அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த மாதிரி காமிக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது படம் பயங்கர ஸ்லோவாக பயங்கர லேகாக போயிட்டு இருக்குது. வடிவேல் ஓன்ட்ட மாட்டல, நீ தான்டா வடிவேல்ட்ட மாட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. ஸ்பாய்லர் பண்ண விரும்பல நான். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அப்படியே நகர்ந்துட்டு போவோம். ஆனாலும் கொஞ்சம் லேக் இருக்க தான் செய்யுது. கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு சோஷியல் மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. படத்தோட பாசிட்டிவ்னா வடிவேல் சாரோட ஆக்டிங்கு, வடிவேல் சார் அண்ட் ஃபகத் ஃபாசிலோட காம்போ, அன்பேசியம் காம்போ மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் சாங்ஸ் அண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு, சோஷியல் மெசேஜ் நல்லா இருந்துச்சு. பட் என்ன படத்துக்கு ஒரு கோர் அப்படின்னாக்கா ரெண்டு விஷயம் சொல்லப்படுது படத்துக்கு. ஒன்று, ஃபகத் ஃபாசில் வந்து வடிவேல்கிட்ட மாட்டினார்ல, அதை எப்படி கொண்டு போய் ட்ராவல் பண்ணாங்கன்றது ஒன்று. ரெண்டாவது, வடிவேல் அவருக்குன்னு ஒரு லட்சியம் வச்சிருப்பாரு, அதை எப்படி படத்தில் ட்ராவல் பண்ணாருன்ற ரெண்டு விஷயம். இந்த ரெண்டுத்தையுமே படத்தில் ப்ராப்பராக காட்டல, அதான் படத்தோட பிரச்சனையே. அதே மாதிரி படத்தில் சுவாரஸ்யமான சீன்ஸ் அப்படின்னு ஒன்று கூட கிடையாது. ஒரே ஒரு சீன், அந்த ஒரு சீன் மட்டும் தான் மொத்த படத்துலையுமே. அப்படின்னும் போது படம் பயங்கர லேக், ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு நமக்கு. பட் இருந்தாலும் இந்த படம் சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் தான். நிறைய சமூக கருத்துள்ள படம் வரும்போது இதுவும் சமூக கருத்துள்ள ஒரு படம் தான். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கும், எந்த ஒரு ஆபாசமும் கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். மற்றபடி பசங்களாக வந்து பார்க்குறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் உங்களுக்கு கடியாக தான் போகும், ரொம்ப பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். இல்லைனா உங்கள் பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த மாரீசன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஆவரேஜான ஒரு ஒன் டைம் வாட்சபிள். நல்லா இருக்கு சார். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் எதை நோக்கி இவங்க பயணம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியே தெரியாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 லட்சம்ங்கிறாங்க, அதை எடுக்கத்தாரா இல்லையா அப்படின்னும் போது கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அவரே ஒரு 10 லட்சத்தை இவருக்கு செக்காக போட்டு தராரு அப்படிங்கும் போது சரி ஓகே இவங்க ஏதோ ட்ரை பண்ணுறாங்க அன்பேசியம் மாதிரி அப்படின்னு நம்ம நினச்சிட்டு பார்ப்போம் நம்ம. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட காம்போ இது இவரோட சேரணுன்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நெகட்டிவாலாம் சொல்ல முடியாது. இவங்க ரெண்டு பேரோட காம்போ நல்லா இருக்குது, படத்தில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்து. விவேக் பிரசன்னா அப்பப்போ வந்துட்டு போவார், அவரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அவர் ஒரு பெரிய வில்லன் மாதிரி காமிக்கிறலாம், அது ஒரு தேவையில்லாத ஆணி மாதிரி இருந்த படத்தில். இல்லை அதாவது இவங்க ரெண்டு பேரோட காம்போ பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஆனால் நான் வந்து ஒரு ஃபகத் ஃபாசிலோட ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னும் போது ஃபகத் ஃபாசிலுக்காக தான் நான் வந்து பார்த்தேன். அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணார் ஆல்ரெடி. அவர் ஒரு பெரிய நடிகர். அவர் ஆக்சுவலாக பார்த்தா இந்த ஆவேசம் படம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பயங்கரமான ஒரு ஃபேன் ஆகிடுவீங்க, அந்த அளவுக்கு நடிச்சிருப்பாப்புல. அப்படி நடிச்ச நபர் வந்து இப்போ இந்த ரோலில் பண்ணணுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. ஆக்சுவலாக தேவையில்லை, இதில் வேற யாரா பண்ணிட்டு போகலாம், அவர் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முன்னாடி பண்ண படமா இருக்கும் மேபி இது, அப்படிதான் தோணுது எனக்கு. அவருக்கான படம் இல்லை, ஃபகத் ஃபாசிலோட படம் இது கிடையாது. வடிவேல் சார் கரெக்டாக செட் ஆச்சு. நான் கூட முதல்ல பார்க்கும்போது மேபி தம்பி ராமையா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் இல்லை, வடிவேல் சாருக்கு சூப்பராக இருந்துச்சு. ஒரு புது காமெடியே இல்லாத ஒரு வடிவேல் சாரை பார்க்குற மாதிரி இருந்து நல்லா இருந்துச்சு. பட் ஃபகத் ஃபாசில் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இல்லை அப்படி இல்லை, அதாவது ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு நல்ல கதை மட்டுமே போதும் அவங்கள தூக்கி விடுறதுக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஃபகத் ஃபாசிலுக்கான ரோல் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு, வேற ஒன்றுமே கிடையாது. அவர் பண்ண வேண்டிய படம் இது கிடையாது. ஏன்னா அவரோட நடிப்பு நாங்கள் ஆல்ரெடி கோரே பார்த்துட்டோம். இதில் அதை விட அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும், அடுத்தடுத்து வர்றதில்ல. இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது, பெருசாக ரோல் இல்லை, ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. அது ஒரு நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். இல்லை இதில் புது வடிவேலை நீங்கள் பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஒரு இன்னசென்ட் வடிவேலாக இருப்பார், அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து அவர் வேற மாதிரி ஒரு வடிவேலாக இருப்பார். நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, நல்லா இருக்கு. வடிவேல் சாரை நாங்கள் வந்து ரசித்து தான் பார்த்தோம், ஒரு நல்ல டிஃப்ரெண்டான வடிவேலாக இருந்தார். ஃபர்ஸ்ட் 1 ஹவரில் படத்தில் வந்து ஸ்டார்டிங்கு, இன்டர்வலு, கிளைமேக்ஸ் இது 3 தாண்டி மிச்சம் எல்லா சீனும் போர் தான் அடிக்கும் உங்களுக்கு. அது மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு நல்ல ஒரு கதை உண்மையிலேயே வேற டேரக்டர் கிட்ட எல்லாம் கொடுத்தீங்கன்னா தூக்கி சாப்பிட்டுருப்பாங்க இந்த மாதிரி கதையை. நல்லா இருக்கும். ஒரு திருடம் போய் மாட்டிக்கிட்டான், அப்படியே பார்த்தீங்கன்னா சித்தா கான்செப்ட்ல ஒரு படம், டோன்ட் பிரீத்னு ஒரு படம், அது ரெண்டுத்தையும் கலவை மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று எடுத்தாங்க. நல்லா எடுத்துக்கலாம், சுவாரஸ்யமா கோட்டை விட்டாங்க, உண்மையிலேயே கோட்டை விட்டாங்க. ஆனஸ்டா சொல்லணும்னாக்கா படத்தில் ஒரு சீனு, ஃபகத் ஃபாசில் தூக்கு மாத்திரையை கலந்து கொடுத்துருவார், வடிவேலு தூங்கிட்டு இருப்பாப்புல, இவர் இறங்கி போயிட்டு ஒரு வெளில போயிட்டு வரேன்னு போவார். ஃபகத் ஃபாசில் பின்னாடி ட்ராக் பண்ணுறதுக்காக போவார். அப்போ ஒரு விஷயம் நடக்கும், கொஞ்சம் அப்படியே த்ரில்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஒட்டுமொத்த படத்தில் அந்த ஒரு சீன் மட்டும் தான் நல்லா இருக்கும்னா பார்த்துக்கோ, மற்ற சீன் எதுவுமே நல்லா இல்லைனா அப்போ படம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி தான் இருக்குது மொத்த படமே. ஒரு சீன் தான் நல்லா இருக்கு உண்மையிலேயே. இல்லை
படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்பவுமே ஒரு சோஷியல் மெசேஜை சொல்லிட்டீங்க அப்படின்னாலே அந்த படம் ஒரு நல்ல படம்னு சொல்லி தான் ஆகணும். இல்லைனாக்கா எவன் முன்னாடிலாம் பார்த்தினா அவனுக்கு தான்டா கடவுள் தெரியுங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க நம்மள. அதனால பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிள் அவ்வளோதானே தவிர மற்றபடி இதில் சோஷியல் மெசேஜ் சொல்லாமல் இந்த படத்தை எடுத்தாங்கனாக்கா காரி துப்பிட்டு தான் வந்திருப்பாங்க உண்மையிலேயே. இல்லை அப்படிலாம் கிடையாது. இது வடிவேலோட சார், நான் தான் சொல்கிறேன்ல, வடிவேல் சார்னாலே நமக்கு ஒரு காமெடி, அவர் மைண்டில் வச்சாலும் நம்ம ஒரு காமெடி தான் வரும். வடிவேல் சார் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு, காமெடி மட்டும் இல்லடா வடிவேலு வேற மாதிரியே நடிப்பாரா அப்படின்றத காமிச்சிருக்காங்க உள்ள, நல்லா இருக்கு அவ்வளோதான். பட் இது ஒரு கம்பேக்கா அப்படின்றதெல்லாம் கிடையாது, நல்லா பண்ணியிருக்காரு அவ்வளோதான்.